ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்ம பெண்களுக்கு தேவையான நம்மளோட வேலைகளை ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிக்கிற மாதிரியான வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம டெய்லியும் ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட வேலைகள் எந்த சிரமமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். என்னென்ன டிப்ஸ்ன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரி பேக்கெட்ஸில் தான் மளிகை பொருட்கள் வாங்குவோம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா பால் பவுடர் வாங்கியிருக்கேன். இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத இந்த மாதிரி ஒரு டப்பாவில் தான் கொட்டி வைப்போம். இந்த பால் பவுடர் மாதிரியான பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ண மாட்டோம். எப்பயாவது ஒரு ஸ்பெஷலாக ஸ்வீட் செய்கிறதுக்கு அந்த மாதிரி தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த பால் பவுடர் நம்ம வீட்டில் ரொம்ப நாள் அப்படியே தான் இருக்கும். ரொம்ப நாள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பால் பவுடரோட எக்ஸ்பைரி டேட் என்னங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். இந்த பால் பவுடர் மாதிரியான பொருட்கள்லாம் எக்ஸ்பைரி டேட்டுக்கு மேலே நம்மளால் யூஸ் பண்ணவும் முடியாது. இந்த பேக்கெட்லேயே பார்த்திங்கன்னா பின்னாடி எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இந்த எக்ஸ்பைரி டேட்டை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்த இந்த எக்ஸ்பைரி டேட்டை மட்டும் இந்த டப்பாவோட கீழே இந்த மாதிரி செல்லோ டேப் வச்சு நல்லா ஒட்டி விட்டுறலாம். ஸோ இப்போ நமக்கு இதோட டேட் எப்போ முடியுதுன்னு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த மில்க் பவுடர்னு எழுதியிருக்கிறதையும் கட் பண்ணி இந்த டப்பா மேலே ஒட்டிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் இந்த டப்பாவில் கார்ன்ஃப்ளவர் கொட்டி வச்சுருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் எல்லாம் நம்ம கோதுமை மாவு, மைதா மாவு மாதிரி அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவோம். இந்த கார்ன்ஃப்ளவரும் நமக்கு ரொம்ப நாள் வரும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதோட மூடியில் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர்னு எழுதிட்டு அதோட எக்ஸ்பைரி டேட்டையும் எழுதி இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டேன். இங்கே நான் கார்ன்ஃப்ளவர்னு எழுதியிருக்கேன். ஏன்னா மைதாவும் நான் இதே மாதிரி டப்பாவில் தான் கொட்டி வச்சுருப்பேன். மைதாவும் ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஸோ நமக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர்னு எழுதி வச்சுருக்கேன். இந்த பொருளுக்கு மட்டும்தான் இப்படி செய்யணும்னு கிடையாது. நீங்கள் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுற எல்லா பொருளுக்குமே இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லார் வீடுகள்லையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடுக்கி இருக்கும். அப்பளம் பொரிக்கிறதுக்கு, சிக்கன் பொரிக்கும் போது, மீன் பொரிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடுக்கி நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஈஸியாக திருப்பி போட்டுடலாம். நமக்கு அவசரமாக தேவைப்படும் போது பார்த்திங்கன்னா இது நம்ம கையிலே கிடைக்காது. எங்கே வச்சோன்னே தெரியாமல் தேடிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த பேப்பர் கிளிப் தான் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி பேப்பர் கிளிப் இருக்கும். இந்த சைஸில் அப்படி இல்லைன்னா சின்ன சைஸில் இருக்கும். எந்த சைஸில் இருந்தாலுமே நமக்கு ஓகே தான். இந்த மாதிரி 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்பூனை இந்த கிளிப்போட இந்த இடத்துல வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா டைட்டாக கட்டிடுங்க. ரப்பர் பேண்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு நூல் வச்சு நல்லா இறுக்கி கட்டிடுங்க. இன்னொரு ஸ்பூனையும் அடுத்த சைடில் வச்சு இதே மாதிரி கட்டிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நமக்கு ஒரு இடுக்கி மாதிரி இருக்கும். இதை வச்சு நம்ம இந்த மாதிரி வேக வச்ச முட்டை, உருளைக்கிழங்கு, தக்காளி இதெல்லாமே சுடு தண்ணியிலேருந்து எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்பூனுக்கு பதிலாக நம்ம ஃபோர்க் வச்சு கூட செஞ்சுக்கலாம். ஸோ அப்போ நமக்கு நூடுல்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போல்லாம் நம்ம எல்லார் வீடுகள்லையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சானிடைசர் இருக்கும். இது சானிடைசருக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி பாட்டில் மாடலில் இருக்க எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஷாம்பு ஆகட்டும், லோஷன் ஆகட்டும், க்ரீம் ஆகட்டும், இந்த மாதிரி நம்ம அழுத்தி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பாட்டிலை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இது நம்ம தேவைக்கு அதிகமாகவே வரும். நம்ம பெரியவங்க நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அழுத்திட்டு விட்டுருவோம். பட் குட்டீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அழுத்தி விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் இருக்க எல்லாமே நமக்கு வேஸ்ட் ஆயிடும். ஸோ இது வேஸ்ட் ஆகாமல் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. ரப்பர் பேண்டை இந்த பாட்டிலோட இந்த ஸ்ட்ராவில் நல்லா சுற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கட்டி விட்டுட்டோன்னா நம்ம அழுத்தும் போது ஸ்ட்ரா ஃபுல்லாக உள்ளே போகாது, பாதி தான் உள்ளே போகும். ஸோ நமக்கு வெளியில் வர சானிடைசரும் கொஞ்சம் தான் வரும். இந்த மாதிரி நம்ம சானிடைசர், லோஷன், ஷாம்பூலெல்லாம் கட்டி விட்டுட்டோன்னா நமக்கு வேஸ்ட் ஆகாமல் தேவையானதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா துணியையுமே மொத்தமாக வாஷிங் மிஷினில் போட்டு தான் துவைப்போம். ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ட்ரெஸ்ஸில் இருக்கிற பாக்கெட்டையும் சரியாக செக் பண்ணாமல் விட்டுருவோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பேப்பர், டிஷ்யூ எல்லாம் பார்த்திங்கன்னா பாக்கெட்லேயே இருந்துக்கும். சில சமயங்களில் நம்ம கடையில் பொருட்கள் வாங்குகிற பில்லெல்லாம் கூட இந்த பாக்கெட்லேயே இருந்துக்கும். அந்த பேப்பரோடே நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கும் போது அது குட்டி குட்டியாக எல்லா ட்ரெஸ்லேயுமே ஒட்டிக்கும். இந்த மாதிரி பிளாக் டிஷர்ட்லலாம் ஒட்டிச்சுன்னா அது ரொம்ப வெள்ளையாக தெரியும். ஸோ அதை எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. இந்த செல்லோ டேப் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இந்த செல்லோ டேப்பை விரல்களில் இந்த மாதிரி சுற்றிக்கலாம். சுற்றும் போது பார்த்திங்கன்னா ஒற்றை பக்கம் வெளியில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக சுற்றிக்கங்க. இந்த செல்லோ டேப்பை இந்த டிஷர்ட்டில் இந்த மாதிரி ஒட்டி எடுத்திங்கன்னா டிஷர்ட்டில் ஒட்டியிருக்க எல்லா பேப்பருமே இந்த செல்லோ டேப்பில் நல்லா ஒட்டிக்கும். ஈஸியாக எடுத்துடலாம்.
இது வந்து டிஷர்ட்க்கு மட்டும் இல்லை, எல்லா ட்ரெஸ்லையுமே இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சில ட்ரெஸ்லலாம் பார்த்திங்கன்னா நூல் நூலாக ஒட்டி இருக்கும், அதெல்லாம் கூட நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். அதே மாதிரி ஸ்வெட்டர்லேயும் பார்த்திங்கன்னா துவைச்சதுக்கப்புறமா ஒரு மாதிரி நூல் நூலாக வெள்ளை வெள்ளையாக இருக்கும், அதெல்லாம் கூட இதே மாதிரி செல்லோ டேப் வச்சு நம்ம எடுத்துடலாம். ட்ரெஸ்ஸில் ஒட்டியிருந்த எல்லாமே இந்த செல்லோ டேப்பில் ஈஸியாக வந்துடும். நம்ம எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொபைல் சார்ஜர் இருக்கும். மொபைல் சார்ஜர்னு மட்டும் கிடையாது, நான் இப்போ சொல்ல போகிற டிப் வந்து டேப், ஹெட்ஃபோன்ஸ் இந்த மாதிரி எல்லா ஒயர்ஸ்க்குமே பொருந்தும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுனால பெரும்பாலும் இந்த இடம் தான் பிஞ்சு போயிருக்கும். ஸோ நம்ம சார்ஜரில் இந்த மாதிரி பிய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி டைப்பில் பேனா இருக்கும். இந்த பேனாக்கு உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் ஸ்ப்ரிங்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்மளோட சார்ஜர் பிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம சார்ஜர் புதுசாக இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் எடுத்து நம்ம சார்ஜரில் மாட்டி விட்டுறலாம். பெரும்பாலும் ஃபோன் கனெக்ட் பண்ணுற இடத்துல தான் நமக்கு வந்து பியும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங்கை மாட்டிக்கணும். இந்த ஒயரோட இன்னொரு எண்டு பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளக் பாயிண்டில் மாட்டியிருக்கும். ஸோ அது வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்கிறதுனால இந்த பக்கம் அந்த பக்கம் வளையாது. ஸோ பியறதுக்கு சான்ஸ் இல்லை. மொபைல் கனெக்ட் பண்ணுற இந்த எண்டு தான் நம்ம வந்து அடிக்கடி வளைச்சிட்டே இருப்போம். ஸோ இது வந்து ஈஸியாக பிஞ்சிரும். அதனால் இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்ப்ரிங்கு மாட்டிக்கணும். இப்போது ஸ்ப்ரிங் மாட்டினதும் பார்த்திங்கன்னா இந்த ஒயர் நமக்கு வளையவே வளையாது, ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஸோ இனிமேல் வந்து பியறதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த டிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்டெண்டர் பார்த்திங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இதை வந்து நம்ம என்ன தான் சுற்றி வச்சாலும் சரி, மறுபடியும் கலண்டுட்டே தான் வரும். ஒன்றோட ஒன்று பின்னிக்கிட்டு எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த எக்ஸ்டெண்டரை மறுபடியும் பிரிஞ்சிட்டு வராத மாதிரி ஒரு சூப்பரான மெத்தடில் நம்ம மாட்டி வைக்கலாம். எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். எக்ஸ்டெண்டரை இந்த மாதிரி எடுத்துட்டு இடது கையை இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இதை வந்து மேலேருந்து கீழே சுற்றக்கூடாது, அப்புறம் நமக்கு ப்ளக்கு கரெக்டாக மாட்ட வராது. ஒயர் எடுத்து இந்த மாதிரி சுற்றிட்டு இந்த ப்ளக்கை மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருக்க இந்த ஹோலில் மாட்டிருங்க. ப்ளக்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹோலில் மாட்டியிருக்கிறதுனால இந்த சைடும் நமக்கு வந்து ஒயர் பிரிஞ்சு போகாது, அதே மாதிரி இந்த சைடும் ஒயர் பிரியாது, நல்ல டைட்டாக இருக்கும், பிரியாது. இந்த ப்ளக்கை வந்து நீங்கள் செகண்டில் இருக்க ஹோலில் மாட்டினீங்கன்னா முன்னாடி இருக்கிற ஒயர் எல்லாம் பிரிஞ்சிடும். ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டில் இருக்க ஹோலில் மாட்டிக்கங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா எக்ஸ்டெண்டரையுமே சுற்றி வச்சுக்கோங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் இது வந்து பிரிஞ்சு வராது. நம்ம தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரேஸ்லெட் வந்து நம்மளாவே மாட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யாராவது ஒருத்தர் மாட்டி விட்டாங்கன்னா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைனா ரொம்பவே கஷ்டம். அந்த மாதிரி இனி கஷ்டப்பட வேண்டியதில்லை, ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. பிரேஸ்லெட்டை இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி செல்லோ டேப் எடுத்து இந்த இடத்துல நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடம் வந்து நமக்கு இனிமேல் நகராது, நல்ல ஸ்டிஃபாக நின்றுக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஈஸியாக மாட்டிடலாம். ஸோ இனிமேல் நமக்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட் மாட்டுறதுக்கு இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் தேவையில்லை, நாமளே ஈஸியாக மாட்டிக்கலாம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களோட சாக்ஸ் வந்து நிறையா இருக்கும். பழைய சாக்ஸ், பத்தாதது, அப்படி இல்லைனா ஒன்று தொலைஞ்சு போயிட்டு இன்னொரு சாக்ஸ் மட்டும் இருக்கும். இந்த சாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வேண்டான்னு தூக்கி போட்டுறாமல் எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன சைஸோ இல்லை பெரிய சைஸோ எந்த சாக்ஸாக இருந்தாலும் ஓகே தான். நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய கண்ணாடி பாட்டில் இருக்கும், காஃபி பாட்டில், அப்படி இல்லைன்னா ஜாம் பாட்டில், இந்த மாதிரி காலியான பாட்டில் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. இந்த பாட்டிலில் இந்த சாக்ஸை மாட்டி விட்டுக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கும் நமக்கு அழகாக இருக்கும். இந்த பாட்டிலில் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும், டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. நான் வந்து இந்த பாட்டிலில் தண்ணி ஊற்றிட்டு மணி பிளான்ட் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து இதில் மண் போட்டு வேறு எந்த செடி வளர்க்குறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். சப்போஸ் இந்த பாட்டில் வந்து கை தவறி கீழே விழுந்து உடஞ்சிட்டாலும் உடஞ்ச கண்ணாடி துகள்கள் எல்லாமே இந்த சாக்ஸ்குள்ளே தான் இருக்கும், வெளியில் தெரிக்காது. ஸோ நமக்கு க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். கண்ணாடி பாட்டிலில் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரியெல்லாம் செய்யணும்னு கிடையாது, பிளாஸ்டிக் பாட்டில்லையும் மாட்டிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் சாக்ஸ் மாட்டி வச்சுருக்கேன். நான் வந்து இதில் இந்த மாதிரி பென்சில்லாம் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் ஸ்பூன்ஸ், ஃபோர்க் இந்த மாதிரி போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பில் இருக்கும். அதுலேயும் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குகிற பொருட்கள் எல்லாமே வீட்டுக்கு அந்த பொருள் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கவர்லையே பில்லை ஒட்டி அது மேலே நல்ல செல்லோ டேப் போட்டு ஒட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம செல்லோ டேப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பில்லை மட்டும் தனியாக எடுக்கலாம்னு நினைப்போம். பில்லிலேருந்து செல்லோ டேப் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பில்லில் இருந்த எழுத்து, அமௌண்ட் எல்லாமே செல்லோ டேப்போடய சேர்ந்து வந்துடும். பில்லில் வந்து வெறும் பேப்பர் மட்டும்தான் இருக்கும், எழுத்து இருக்காது. பொருள் சரியில்லைனா அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கும் இந்த பில் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா பில்லில் ஒட்டியிருக்க செல்லோ டேப்பை இந்த மாதிரி லைட்டாக 2 பக்கமும் எடுத்து விடுங்க.
எடுத்து விட்டுட்டு இப்போது 2 பக்கமும் செல்லோ டேப்பை இந்த மாதிரி பிடிச்சி இழுங்க. இந்த மாதிரி நம்ம 2 பக்கமும் பிடிச்சி இழுக்கும்போது செல்லோ டேப் வந்து நீண்டுக்கிட்டே வரும். பேப்பர்லேருந்தும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டே வரும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா செல்லோ டேப் வந்து பில்லுலேருந்து நல்லா லூஸ் ஆயிரும். நம்ம செல்லோ டேப்பை தனியாக பில்லை தனியாக எடுத்துடலாம். ஒரு எழுத்து கூட அழியாது. இந்த மாதிரி நல்லா நீட்டாக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செல்லோ டேப் இருக்கும். நமக்கு தேவைப்படும் போது பார்த்திங்கன்னா இதிலேருந்து செல்லோ டேப்பை பிரிக்கவே முடியாது. எங்கே இருக்குன்னே தெரியாது, தேடிட்டே இருக்கணும். அதே மாதிரி வீட்டில் குழந்தைங்க யூஸ் பண்ணுறதுக்கு கேட்டாலும் நம்ம தான் அவங்களுக்கும் பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்களாலையும் இதை பிரிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் பின் எடுத்துக்கோங்க. இது வந்து பொதுவாகவே எல்லார் வீட்லேயுமே இருக்கும், பேப்பர் மாட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த பின்னை இந்த மாதிரி நீட்டி விட்டுருங்க. இதை வந்து நம்ம செல்லோ டேப்பை யூஸ் பண்ணிவிட்டு வைக்கும்போது அதோட கடைசியில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இதை வந்து நம்ம அடுத்த டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போது தேடிட்டு இருக்க வேண்டாம், டக்குன்னு பிரிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செல்லோ டேப்பை பிரிச்சுட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கும் இதுக்காக தனியாக சிசர் கத்தியெல்லாம் தேட வேண்டியது இல்லை. இந்த பின் வச்சே நம்ம வந்து கிழிச்சு விட்டுக்கலாம். இதே மாதிரி சின்ன சைஸ் செல்லோ டேப்புக்கும் நம்ம பேப்பர் பின் போட்டு வச்சுக்கலாம். அந்த பேப்பர் பின்னை நீட்ட வேண்டியதில்லை. இது வந்து பெரிய சைஸாக இருந்ததுனால நம்ம நீட்டி மாட்டணும். சின்ன சைஸ்க்கு வந்து அப்படியே மாட்டிக்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.